மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னை அமைந்த கரையில் பாஜக நாடாளுமன்ற தேர்தல் அலுவலகத்தை அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை திறந்து வைத்தார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சமயமணியிடம் கேட்கலாம். சமயமணி, வணக்கம். இந்த கட்டுப்பாட்டு அறையில் என்னென்ன வசதிகள்லாம் பிரத்யேகமாக செய்யப்பட்டிருக்கிறது தேர்தலுக்காக? முழு விவரங்கள் என்ன சமயமணி? வணக்கம். சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாஜக நாடாளுமன்ற தேர்தலுக்கான தலைமை தேர்தல் அலுவலகத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன், பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயனா நாகேந்திரன், தேசிய செயலாளர் முன்னாள் தேசிய செயலாளர் எச் ராஜா மற்றும் தமிழக தேர்தல் பொறுப்பாளர்களான அரவிந்த் மேனன் மற்றும் சுதாகர் ரெட்டி ஆகியோர் இந்த திறப்பு விழாவில் பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தமிழகத்தின் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக ஏற்கனவே தொடங்கி தற்போது மும்முரமாக நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக தற்போது மற்றொரு மும்முனை போட்டி நிகழும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் மற்றொரு கட்சியான பாஜக தற்போது தங்கள் தேர்தல் அலுவலகத்தை, தலைமை தேர்தல் அலுவலகத்தை சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் திறந்துள்ளது. இந்த மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கான 39 தொகுதிகளுக்கும் தனித்தனியாக கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டு கட்டுப்பாட்டு அறைகள், தொலைத்தொடர்புகள் என அமைக்கப்பட்டு முழுவதுமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை இந்த மண்டபத்தில் வைத்துதான் அனைத்து வேலை ஆலோசனைகள் உட்பட அனைத்து பாஜகவின் அனைத்து தேர்தல் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த மண்டபத்தை தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திறந்து வைத்துள்ளார். சிறப்பு பூஜைகள், பூஜைகளுடன் பாஜக கொடியை ஏற்றி வைத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக மண்டபத்தின் உள்வளாகத்தில் தொடர்ந்து 39 தொகுதிகளுக்கான பாஜக பொறுப்பாளர்கள், இணை பொறுப்பாளர்கள், அமைப்பாளர்களுடன் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தமிழகம் வர உள்ள சூழலில் இந்த பொறுப்பாளர்களோட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழக தேர்தல் பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மற்றும் அரவிந்த் மேனன் ஆகியோர் ஆலோசனை நடத்த உள்ளனர். குறிப்பாக வரும் நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, பாஜக சார்பாக என்னென்ன முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும், பாஜகவிற்கான தேர்தல் வியூகம் மற்றும் கூட்டணி கட்சிகளை எவ்வாறு சமாளிப்பது, கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்கள் ஒதுக்குவது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் குறித்தும் நிர்வாகிகளிடமும் பல்வேறு ஆலோசனைகள் பெறும் பொருட்டும் இந்த ஆலோசனை கூட்டமானது இதன் தொடர்ச்சியாக தற்போது சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சமயமணி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.